வணக்கம், வெல்கம் டு வாழ்க்கை பதிவு பார்ட் 20. காலையில் எந்திரிச்சதுமே நைட் எடுத்து வச்ச திங்ஸ் ஃபுல்லாக வண்டியில் லோட் பண்ணி எல்லாருக்கும் முன்னாடி 2 மேடமும் கிளம்பிட்டாங்க. அப்புறம் அப்படி நான் போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு நம்மளுக்கு என்னென்ன ப்ரெஷர் இருக்கும், கொஞ்சம் கூட ரெஸ்ட் இருக்காது. நேராக போய் டீசல் போட்டு அவினாசிக்கு டாட்டாவை போட்டு சிட்டாக பறந்துட்டோம். அது வேற ஒன்றும் இல்லை, அக்கா வீடு ஷிஃப்ட் பண்றாங்க, அதனால டைமிங்க்கு உள்ள போகணும் அப்படின்னு சொல்லிட்டு பரபரன்னு பறந்து ஒரு வழியா உள்ள வந்தாச்சு. எல்லாரும் அறக்க பறக்க வேலை பார்த்துட்டு இருந்தா நான் அப்படியே வீடு ஃபுல்லாக பாசிட்டிவ் வைப்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருந்தேன். கொஞ்சம் கூட கேப் விடாம எடுத்துட்டு வந்த திங்ஸ் ஃபுல்லாக அன்லோட் பண்ணிட்டு வீட்டில் இருக்க சிறுசுல இருந்து பெருசு வரைக்கும் எல்லாருக்கும் ஒவ்வொரு வேலை. பால் காய்ச்சறதுக்கு டைமிங் ரொம்ப முக்கியம்பா. அடுப்பு பத்த வச்சதுக்கு ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல் வாங்கினதோட பெரிய செலிப்ரேஷன். பால் பொங்குறதுக்கு குவிக்கார் ஹோம் டூர், தொலைஞ்சதும் போர்ட்டிகோ, அதை தொடர்ந்து அப்படியே ஒரு லிவிங் ரூம், அப்படியே உள்ள கிச்சன், பெட்ரூம் ஒன்னு, சாமி ரூம், மாஸ்டர் பெட்ரூம். இது என்ன ரூம்? ஏன் நாங்களாம் கோபியில வீடு வாங்க கூடாதா? இப்போதைக்கு வாங்கலாம், வாங்க. ஒரு வழியா பொங்கல். ஓ, அது இல்லையோ, சரி ஏதோ ஒண்ணு. ஆயை இப்படி வைக்க யாரோ டப்பிங் கொடுக்குறாங்க. ஒரு கியூட்டான குழவையை போட்டு வீடு ஃபுல்லா புகையை போட்டு பார்க்கும்போது என்ன ஞாபகம் வருதுன்னு கமெண்ட்ல போட்டுருங்க. ஒரு வழியா சக்சஸ்ஃபுல்லா பாலை குடிச்சு முடிக்கிறதுக்கு மதியம் ஆயிடுச்சு. நேரா போய் லஞ்ச் வாங்கலாம்னு வாங்கினா அங்கே இல்லை. இந்த கேப்ல வெளியே வந்தா என் வாழ்க்கையிலே முத தேங்காய் பாலுக்குன்னு ஒரு கடை பார்க்க 25 ரூபாய்க்கு கப்பு நிறைய தேங்காய் பால் ஒர்த்து. இனிமேல் இங்க தேங்காய் பால் குடிக்கிறதுக்கு அக்கா வீட்டுக்கு அடிக்கடி போலாம் போல. ஒரு வேளையா லஞ்சை வாங்கிட்டு வீட்டுக்கு போனா எல்லாரும் பாதி மயக்கத்துல சாப்பிட்டு முடிச்சு மட்டன். ஈவினிங்கா பால் வாங்கலாம்னு பக்கத்துல இருக்க ஏரியாவுக்கு போனா ஃபுல்லா பார்த்தா ஒரே அழகான மயில். இதைத்தான் சொன்னேன், நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. அப்படியே ஏரியா உள்ள வெளியான எல்லா பக்கமும் ரவுண்ட். வீட்டுக்கு வந்து T20 ஃபைனல்ஸ் பார்த்துட்டு இருந்தோம். கட்டில் மாத்திர கேப்ல தான் ஃபைனல்ஸ் பார்த்தோம். ஏச்சதும் ஒரே ஆட்டம். வர ஒரு ஆள் தூக்கி வச்சுட்டே கிடக்கு. இருந்த டயர்ல இப்படியே படுத்துருப்போம். ஆனா போய் சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாளா சிறப்பா முடிக்கிறேன். டாடா பாய்.